அன்பர்களே, இன்று நாம் சீராப்பள்ளி ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீராப்பள்ளியில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் நாணல் புதர்கள் அடர்ந்து காணப்பட்ட இந்த பகுதி சங்கமேடு என அழைக்கப்பெற்றது. அப்போது ஆயர்கள் பலர் தங்கள் பசுக்களை இந்த புல்வெளி பக்கம் மேய்த்து செல்வர். அப்பசு கூட்டத்தில் வித்தியாசமாக ஒரு பசு மட்டுமே தனியே சென்று குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பாலை சொரிந்து விட்டு திரும்பும். இதனை கண்ட ஆயர் ஆவலுடன் அங்கு புதரை மண்டி கிடக்கும் நாணலை மண் வெட்டியால் ஓங்கி வெட்டினார். வெட்டிய இடத்தில் இரத்தம் பெருகி வழிந்தோடியது. இது கண்ட பயந்த ஆயர் மேலும் பலரை அழைத்து வந்து வெட்டப்பட்ட நாணலை அகற்றி பார்த்தனர். அங்கே சுயம்புலிங்கம் ஒன்று பிரகாசத்துடன் காணப்பெற்றது. இதனை கண்டு மகிழ்ச்சியடைந்த மக்கள் உடனே இந்த விஷயத்தை மன்னனுக்கு தெரியப்படுத்தினர். மன்னன் உடனே பரிவாரங்களோடு அங்கே வந்து பார்வையிட்டு அதே இடத்தில் சுயம்புலிங்கத்தை வழிபட்டு ஆலயம் கட்டினான். இறைவனுக்கு செவ்வந்தீஸ்வரர் என பெயரிட்டு வழிபடத் தொடங்கினான். ஊருக்கு வடகிழக்கே நாலாபுறமும் உயர்ந்த திருமதில் சூழ கிழக்கு பார்த்த கோவில். பிரதான வாயில் எதிரே தீபஸ்தம்பம் உள்ளது. திருக்கார்த்திகை அன்று இந்த தூணில் மகாதீபம் ஏற்றப்படுவது வழக்கம். வாயில் தாண்டியதும் பறந்து உள் சுற்று தென்படுகிறது. கிழக்கு சுற்றில் திரிசூலம், சூரியன், சந்திரன் பொறிக்கப்பட்ட பலகை கல் ஒன்று உள்ளது. அதில் ஒரு வெண்பா உள்ளது. கண்டீஸ்வரன் ஓலை சாகரம் சூழ் வையகத்து கண்டீஸ்வரன் கருமம் ஆராய்க பண்டே அறம் செய்தான் செய்தான் அறம் காத்தான் பாதம் திறம்பாமச் சென்னிமேல் வைத்து என்பது பாடல். இத்திருக்கோவில் திருப்பணிகளை உள்ளன்போடு மேற்கொண்டு ஆதரிப்போரின் தூய பாதங்களை எப்போதும் என் தலை மீது வைத்து போற்றுவேன் என்பது பொருள். சுவாமி சன்னதி எதிரே பலிப்பீடம், கொடிமீரம், நந்தி மண்டபம் உள்ளது. மகாமண்டபத்துக்கு முகப்பு சாலகார கோபுரமானது மிக சிறப்பானது. மகாமண்டப தூண்களில் ஆலயம் அமைத்து மன்னன், அரசி ஆகியோரின் திருவுருவ சிலைகள் உள்ளன. அதன் வடபுறம் மட்டுவார்குழலி அம்பாள் சன்னதி உள்ளது. அம்பாள் மேல் இரு கரங்களில் மலர் செண்டு தாங்கியும் கீழ் இரகரங்களில் அபயவரத முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள். அம்பாள் சன்னதி எதிரே வாயில் உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுக்ஞை விநாயகர் உள்ளார். கருவறை மூலவராக சிரசில் மண்வெட்டிப்பட்ட தழும்புடன் சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரர் காட்சி தருகிறார். இப்பெருமான் அடியார்கள் வைக்கும் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறாராம். குறிப்பாக மாங்கல்ய பாக்கியம், மகப்பேறு, தொழில் வளர்ச்சி ஆகிய கோரிக்கைகள் தாமதமின்றி நடந்து வருகிறது. பரம்பொருளின் அருள் ஆசியினால் பலனடைந்த பக்தர்கள் பலரும் பெரும் பொருட்செலவில் பல திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர். உள் சுற்றில் கன்னிமூல கணபதி, ஆகாய லிங்கம், தேயுலிங்கம், அப்புலிங்கம், வாயுலிங்கம், பிருத்விலிங்கம், வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், சனீஸ்வரர், சூரியன், சந்திரன் ஆகிய சன்னதிகள் உள்ளன. வடக்கு சுற்றில் தீர்த்த கிணறு உள்ளது. தலவிருட்சம் வில்வம். தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், அஷ்டமி, விநாயக சதுர்த்தி, பௌர்ணமி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, கார்த்திகை மகாதீபம், சோமவாரங்கள், திருவாதிரை, தை பொங்கல், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்களாகும். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 11 நாள் பெருந்திருவிழா இங்கு நடைபெறுகிறது. திருமணப்பேறு, மகப்பேறு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றிற்காக இங்கு வேண்டுகின்றனர். பிரார்த்தனை பலித்ததும் சுவாமி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுகிறார்கள். நலம் பல அருளும் சீராப்பள்ளி ஸ்ரீ மட்டுவார்குழலி சமேத ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரரை வணங்கி அருள் நலம் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.